கன்னியாகுமரியில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியரின் கன்னத்தில் பெண் ஒருவர் அறைந்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அத்துமீறி பள்ளிக்குள் நுழைந்த பெண் ஆசிரியரை தாக்கியதன் பின்னணி என்ன? தனது குழந்தையை பார்க்க விடாமல் தடுத்த ஆத்திரத்தில் ஆசிரியரை பெண் ஒருவர் தாக்கிய காட்சிதான் இது. நீண்ட நேரம் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென பொங்கி எழுந்துள்ளார். நடந்தது என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே இடைக்கோடு பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக ஜான் கிறிஸ்டோபர் என்பவர் பணியாற்றி வருகிறார். கடந்த வாரம் பள்ளிக்கு பெண் ஒருவர் வந்துள்ளார். அவர் தனது குழந்தை இந்த பள்ளியில் படிப்பதாகவும் அதை பார்க்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். அதற்கு தலைமை ஆசிரியர் மறுப்பு தெரிவித்துள்ளார். குழந்தையை பள்ளியில் சேர்க்கும் போதே தனது அனுமதியின்றி யாரும் அவரை சந்திக்க அனுமதிக்க கூடாது என்று தந்தை கூறியதாக தெரிவித்துள்ளார். எனவே தந்தையின் அனுமதி இருந்தால் மட்டுமே குழந்தையை பார்க்க முடியும் என தலைமை ஆசிரியர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நீண்ட நேரம் அந்த பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த பெண் தலைமை ஆசிரியரின் கன்னத்தில் பலாரென அறைந்துள்ளார். இது தொடர்பாக அருமனை காவல் நிலையத்தில் ஆசிரியர் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் குழந்தையின் தாயார்தான் அந்த பெண் என்பது தெரிய வந்துள்ளது. அவர் கணவருடன் பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார். இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ள நிலையில் இருவர் தந்தையுடனும் ஒரு குழந்தை தாயாருடனும் வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் கணவருடன் இருக்கும் குழந்தையை பார்க்க வந்தபோதுதான் அவரை பார்க்க அனுமதி மறுத்த தலைமை ஆசிரியரை தாக்கியுள்ளார். தற்போது அது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள பெண்ணை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.